இப்போது 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்ப்போம். அதில் சொல்லும் பொருளும் இருக்கும் இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். நிருமித்த, உருவாக்கிய. விளைவு அப்படின்னா விளைச்சல். சமூகம், மக்கள், குழு. அசதி, சோர்வு. நிலவு என்று, அதாவது அதை பிரிக்கிறோம் இல்லையா, நிலவு ப்ளஸ் என்று, அதை எப்படி சொல்லலாம், நிலவென்று பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ரெண்டுமே உண்டு. இது பிரித்து வச்சுருக்காங்க, நம்ம சேர்த்து எழுதுகிறோம். தமிழ் ப்ளஸ் எங்கள், தமிழெங்கள். அமுதென்ற, அமுது ப்ளஸ் என்ற, இதெல்லாம் நம்ம எழுதிடுவோம். ஆழி பெருக்குன்னா கடல்கோள், ஓகேவா. மேதினினா உலகம். மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இழிகுலத்தோர் அப்படி சொல்லுவாங்க. மேதினினா உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. அல்லப்பூட்டு அறிய விரும்பாமை, ஓகேவா. அடுத்து செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தா செம்மை ப்ளஸ் தமிழ் அல்ல செந்தமிழ் அப்படிங்கிறத பிரிக்கிறதோ சேர்க்குறதோ பார்த்துக்கலாம். பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், இதெல்லாம் நம்மளே போட்டுடலாம். பட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 ப்ளஸ் திசை 8 திசை. இப்போ லைட்டாக டச் பண்ணுவோம். தமிழ் மொழியினுடைய இலக்கணங்கள் எத்தனை வகைப்படும்? அது கிராமர். தமிழில் எப்படி கிராமர் சொல்லுவோம்? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகே, எப்படி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு படிக்கணும். ஓகே, இப்போ அந்த ஒலி வடிவமாக அனுப்பப்படுவது, அது எழுப்பப்படுவது, வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து என படிக்கிறது. அப்படி தான் அந்த காலத்தில் செய்கையில் ஆ ஊ ஊ ஈ அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சிரிக்கிறது சிரிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி குகையில் எழுதி வச்சு இப்படி தான் இருக்கும். அப்போ வரி வடிவமாக வந்தது இல்லையா. 9th ஸ்டாண்டர்ட் கூட சொல்லியிருப்பாங்க. மொழிகளுடைய காட்சி சாலை சொன்னவர் யாருன்னா அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாங்க. மொழி தமிழா ட்ரபிளா அது மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணவர் ஹீராஸ் பாதிரியார். அதை முதல்ல வந்து அந்த மொழியை பற்றின சிந்தனையை சொன்னவருங்க யாருன்னா குமரியில் பட்டர். இந்த மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அந்த ஒலி வடிவம் மாதிரி தான் அதுக்கப்புறம் அது எழுத்து வடிவமாக ஆணுச்சு. சரி, இப்போ வரி வடிவத்தில் குறிலெழுத்து, நெடிலெழுத்து, அ இ உ ஏ ஓ அதெல்லாம் குறிலெழுத்துக்கள். குறிலெழுத்துக்கள் இருக்கு 5 இருக்குது. நெடிலெழுத்துக்கள் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, அதாவது 7 எழுத்துக்கள், ஓகேவா. மாத்திரைன்னா என்ன? நம்ம டேப்லெட் சாப்பிட்றது கிடையாதுங்க. மாத்திரைனா இங்கு கால அளவை குறிக்கும். ஒரு காலத்தில் இவ்வளோ மாத்திரை. ஒரு மாத்திரை என்பது கண் நிமிக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு. இதில் நம்ம குறில் எழுத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம், நெடில் எழுத்து யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து இங்கே மாத்திரைகளை குறிப்பாங்க. இப்போ குறில் எழுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மாத்திரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி யூஸ் பண்ணால் குறில் எழுத்து, ஓகேவா. மெய்யெழுத்து இம், அம்மா அம்மா, இம் மெய்யெழுத்து, அப்போ அது அரை மாத்திரை தான், ஓகேவா. அதுமாரி நெடில் எழுத்து யூஸ் பண்ணோம், ஆ ஈ ஊ இழுக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த ஒலி அளவு வந்து மாறுறனால 2 மாத்திரை. மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை தான், ஓகேவா. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசடதபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எழல வழல இடையினம். புள்ளி வச்சுக்கோங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். சரி, மெய்யெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 18. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12. அந்த 18 12 சேர்ந்தாதான் உயிர்மை எழுத்துக்கள் சொல்கிறோம். உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை கூறில், உயிர்மை நெடில் என 2 வகைப்படுத்தலாம். அது உயிரெழுத்து, மெய்யெழுத்துன்னு சொல்கிறோம். உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு 2 வகைப்படுத்தலாம். ஓகே, இப்போ தமிழர்னா பிரிச்சிருக்காங்க. தமிழில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் உள்ள புக் பேக்கில் உள்ளதை பிரித்து தனியாக சொல்கிறோம். க ஒரு மாத்திரை, பி ஒரு மாத்திரை, ல ஒரு மாத்திரை, இர் ஒரு மாத்திரை. இர்னா மெய்யெழுத்து தானே, ஆமாம், அங்கே ஒரு மாத்திரை கிடையாது, அரை மாத்திரை, ஓகேவா. அப்போ கபில இர், கபில அப்படிங்கிறது 3 அளவுக்கு வந்துடுது. அடுத்து இர் அப்படிங்கிறது மெய்யெழுத்தாயிடுது. சரி, கேணி என்பதன் பொருள் கிணறு. சித்தம் அப்படின்னா மனம். மனம்னா இது வந்து 2 சொல்லினா 3 சொல்லினா போட்டிருக்காங்க, அது 2 சொல்லினா தான். சித்தம்னா மனம். மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையினுடைய அடுக்குகள். நிலத்தினிடையே என்ற சொல்லை பிரிப்பது நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்து ப்ளஸ் சுடர், முத்துச்சுடர். இலக்கணமாக கோர்த்து பார்த்துட்ருக்கோம். அடுத்து
இப்படி உயிரெழுத்து மெய் எழுத்து கசடு தபர வல்லினம் ஞஞ்சன நமன மெல்லினம் எரள வல்ல இடையினம் அப்படி சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து இலக்கணத்தில் முதல் எழுத்து சார்பு எழுத்து சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருப்பது இவற்றையே முதல் எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்கள்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18மாக மொத்தம் சேர்த்திங்கன்னா 30 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். நெக்ஸ்ட்டு முதல் எழுத்துக்களை, இந்த முதல் எழுத்து சொல்கிறோம் இல்லையா, முதல் எழுத்துனா முதல்ல எழுதுகிற எழுத்து. இப்போ நமக்கு உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் முதல் எழுத்து சொல்கிறான். அதை எழுதுறதுக்கு ஒரு சார்பு எழுத்த 10 வகைப்படும். அதாவது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். எப்படி உயிர்மை ஆயுதம், ஓகே, ஓவர். அடுத்து உயிரிழப்படை ஒற்றளப்படை, 2 ஒன்றா வந்துருச்சு. குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகாரம் தனியாக பிரியுது, ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது அது ஃபஸ்ட்டு உயிரெழுத்துனா என்னென்னு பார்த்தோம், மெய் எழுத்துனா என்னென்னு பார்த்தோம். உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, இது 2 ஜாயிண்ட் எடுத்தா முதல் எழுத்து. முதல் எழுத்து எழுதுவதற்கு சார்பு எழுத்து வேணும் இல்லையா, அதுதான் 10. ஓகே, இந்த உயிர்மை ஆயுதம் இதெல்லாம் பார்க்கலாம், தனித்தனியாக பார்ப்போம். உயிர்மைனா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இந்த லவ் பண்ணும்போது உயிரும் நானே மெய்யும் நானே அந்த மாதிரி இல்லை, ஓகேவா. இங்கே உயிர் மெய்னா என்ன அர்த்தம்னா உடல் உயிர் அப்படின்னு அர்த்தம். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தில் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். ஸோ நமக்கு தேவை உயிர் எழுத்து மெய் எழுத்து கிடந்துச்சா, அதான் என் உயிர்மை, வேலை முடிஞ்சிச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆயுதம் 3 புள்ளிகளை உடையது, அப்படி தானே. 3 புள்ளிகளை உடைய வடிவம் 1 புள்ளி 3 புள்ளி வச்சுருப்பான். இதுக்கு வந்து முப்புள்ளி 3 புள்ளி, ஓகே. முப்பார் புள்ளி, ஓ அப்படி ஒரு பேர் இருக்குது. தனிநிலை தனிச்சிருக்கு இல்லையா, அதனால் இதுக்கு வேறு பெயர்கள் உண்டு. என்னென்ன பெயர்கள்? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஓகே. நுட்பமான ஒலிப்பு முறை உடையது, ஆமாம் தானே. அஃது, அக்ரிணை அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி உள்ள எழுத்தெல்லாம் நுட்பமான ஒலிப்பு முறை. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், ஆமாம் தனியாக எங்காதில் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். நமக்கு கிளியராக தெரியும் சொல்லோட இடையில் வரும், ஓகே. தனக்கு முன்னாடி ஒரே ஒரு குறில் எழுத்து வரும். அப்போ அஃது, தூங்கும்போது என்ன சொன்னோம், உயிர்மை எழுத்து தானே. அங்கே அ இக் இ அப்படின்னு போட முடியாதுல்ல. அப்போ அஃது அப்படிங்கிற வார்த்தையில் ஆங்கிற ஒரு குறில் எழுத்து இடையில முப்பார் புள்ளி வந்துடுது. அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு உயிர்மை எழுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆயுதத்தில். இப்போ உயிர்மை ஆயுதம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் அதில் உள்ள ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஒன்றுனா பார்ப்போம். இப்போ நம்ம அதில் பார்த்து உயிர்மை ஆயுதம் பார்த்தோம். உயிரிழப்படை ஒற்றலைப்படை இன்னும் பார்க்கல, அதெல்லாம் அடுத்த செக்ஷன்ஸில் வரும். அடுத்த ஒவ்வொரு செக்ஷனில் வரும்போது நம்ம பார்ப்போம். இது வந்து டைரெக்டாக நம்ம அந்த சொல்லும் பொருளும் இதுவரை போயிட்டுருக்கோம், ஓகே. இயன்ற வரைனா முடிந்த வரை கொடுத்துருங்க அப்படி சொல்கிறது. ஒருமித்த ஒன்றுபட்ட, அதாவது லெசனுக்கு பின்னாடி உள்ளது தான். லெசன் இவ்வளவு கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து போட்டிருப்பேன். ஔடதம்னா மருந்து. கண்டறி கண்டு ப்ளஸ் அரி. ஓய்வற ஓய்வு ப்ளஸ் அற. ஏனென்று ஏனென்று ஏன் ப்ளஸ் என்று. ஔடதம் ப்ளஸ் ஆம் ஔடதமாம். விண்வெளி விண் ப்ளஸ் வெளி. நீலவான் நீளம் ப்ளஸ் வான். இல்லாது எங்கும் இல்லாது ப்ளஸ் எங்கும், ஓகேவா. அடுத்து நின்றிருந்த நின்று ப்ளஸ் இருந்த. மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. நீக்குதல் என்னும் சொல்லினுடைய எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் அரிது. இப்போ சொல்லும் பொருள் பார்த்துருவோமா. மாசற குறையில்லாமல். சீர்தூக்கின் மன்னனும் மாசன் கற்றோனும் சீர்தூக்கின்னு சொல்ல வராங்க இல்லையா, ஒப்பிட்டு ஆராய்ந்து. தேசம்னா நாடு. அடுத்து இடமெல்லாம் இடம் ப்ளஸ் எல்லாம். மாசற மாசு ப்ளஸ் அற. குற்றமில்லாத குற்றம் ப்ளஸ் இல்லாத. சிறப்புடையார் சிறப்பு ப்ளஸ் உடையார், இது மாதிரி உள்ள வார்த்தைகள். அடுத்து சொல்லும் பொருளும். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. மூத்தோர் பெரியோர் தெரியும். மேதைகள் அறிஞர்கள் புரியும். மாற்றார் அப்படின்னா மற்றவர். நெறினா வழி. வற்றாமல்னா அழியாமல்.
ஓகே. இல்லை இன எழுத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்த்துருவோம்.